ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே வணக்கங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ. அதுக்கப்புறம் என்ன சமையல் செஞ்சு என்னென்ன வேலை செஞ்சேன் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு ப்ளாகாகவே எடுத்திருக்கேன். புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய லைஃப்பில் இந்த 3 நாளாக தாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிசயமாக நடக்குது. என்ன ஒரு அதிசயம்னாக்கா, பிரம்ம முகூர்த்தம் ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு டே வந்துட்டு 3 மணிக்கு முழிச்சிட்டுனா, செகண்ட் டே வந்துட்டு 3:30க்கு தான் முழித்தேன். பட் இன்றைக்கி கரெக்டாக 3 மணிக்கு முழிச்சிட்டேன். யாருமே எழுப்பலைங்க. என்னெல்லாம் வந்துட்டு எழுப்புனாலும் நான் எழுந்திக்கிற ஆளே கிடையாது. ஆனால் இந்த 3 நாள் மட்டும் கரெக்டாக அந்த டைம் ஆச்சுனாவே முழிப்பு வந்துடுது. என்னன்னே தெரியல. இதுதாங்க என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. நிஜமாலுமே இதெல்லாம் நினச்சி பார்த்தாக்கா நானா இப்படி அப்படின்ட்டு யோசிக்கிறேங்க. என்னை பற்றி எனக்கே பெருமையாக இருக்குது. நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட எங்கள் மாமியார் யாருன்னா காலையில் வந்து எழுப்புனாங்கனாக்கா, அவங்க எழுப்பி விட்டு அரை மணி நேரம் விட்டு தான் நானே ஏஞ்சிக்குவேங்க. எழுப்பின உடனே ஏஞ்சிக்கிற ஆளே கிடையாது. நான் 3 மணிக்கு ஏஞ்சி போய் குளிச்சுட்டு வந்துட்டுங்க. என்னன்னாக்கா, ஏன்னா டெய்லியுமே தலைக்கு தண்ணி ஊற்றுறதுனால எங்கே காய்ச்சல் வருமோன்ட்டு பயமாக இருக்கும் ஒரு பக்கம். அதுவும் குழந்தைங்கள வச்சுட்டு காய்ச்சல் இருந்துச்சுனாக்கா குழந்தைங்கள அதிகமாக தூக்கி வச்சுருக்க முடியாது. நம்மளுக்கு வந்தது இல்லாமல் குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்துடுமோன்ட்டு பயமாக இருக்கா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு டெய்லி தலை குளிக்கலனா பரவாயில்ல, கை கால் முகம் கழுவிட்டு சாமிக்கு விளக்கேற்றினா போதும் அப்படின்றாங்க. இன்னொரு சிலர் இல்லை, தலை குளிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. எதோ உண்மை எதோ பொய்யே தெரில. ஏதோ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், சரி டெய்லியுமே தலை குளிச்சுட்டே பூஜை பண்ணுவோன்ட்டு டெய்லியுமே தலை குளிச்சுட்டு இருக்குது. வந்துட்டு நிலவாசல் கழுவி மஞ்சள் தடவி சந்தனமும் குங்குமம் வச்சு விட்டேங்க. அதுக்கப்புறம் கோலமும் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வாசல் கூட்டி தண்ணி தெளித்து கோலமும் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு மாவு கோலம் தாங்க போட்டேன். ஏன்னா மாவு கோலம் போட்டிருந்தாலும் என்னன்னு தெரியல, எறும்புன்றது ரொம்பவே இருந்துச்சு. கேஸ் ஸ்டவ் மேலே பயங்கர எறும்பு இருந்துச்சு. நார்மலாகவே எங்கள் வீட்டில் எறும்பு அதிகமாக இருக்கும். என்ன பண்ணாலும் எறும்பு இது மட்டும் போகாது. நான் என்ன மருந்து போட்டாலுமே எறும்பு அதிகமாக தான் இருக்கும் வீட்டில். சாமிக்கிட்ட ஒன்று எப்பயும் போல் தாங்க கோலம் போட்டு விட்டேன் சாமிக்கிட்ட. அப்புறம் கேஸ் ஸ்டவ் மேலெல்லாம் ஆனால் எறும்பெல்லாம் இருந்ததுனால நைட்டு அப்பயும் க்ளீனாக தொடச்சி தாங்க வச்சுருப்பேன். ஏன்னா காலையில் நான் கோலம் போட்டேனாக்கா நைட் ஆச்சுன்னா எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு ஒரு வேலை கூட வச்சுருக்க மாட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு எவ்வளோ நேரம் இருந்தாலும் எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்கணும். கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு பிரம்ம முகூர்த்த விளக்குகளில் நெய் திரியெல்லாம் போடுவேன். நெய் பார்த்தா கொஞ்சமாக இருந்துச்சு. சரின்ட்டு என்ன நாளைக்கு வாங்கிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் நெய் இருந்துச்சு. அது தாங்க ஊற்றி விளக்கேற்றி வச்சேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் சாமிக்கு எண்ணெய்லாம் ஊற்றிட்டு திரியெல்லாம் போட்டு வச்சுட்டேன். கையோட பூவும் மாற்றி வச்சுட்டேங்க. ஏன்னா ஒரே நாளில் பூவெல்லாம் வாடி போகிற மாரி ஆகுது. சரி அதே விட்டாக்கா பார்க்கவே நல்லா இருக்காதுல்ல அப்படின்ட்டு பூவெல்லாம் மாற்றி வச்சிருவோம். டெய்லியுமே மாற்றி வச்சுட்டு கற்பூர ஆரத்தி வந்துட்டு வீட்டில் எல்லா பக்கமும் காமிச்சா நல்லது தருவாங்க. அதெல்லாம் வீட்டுக்கு எல்லா பக்கமே கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்கு வேறு எதுவுமே நானும் செய்யலை. வெறும் பழம் மட்டும்தான் இருந்துச்சு. அது தாங்க வச்சேன், ஆரஞ்சு பழம். அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டு நிலவாசல் மேலே இருக்கிற விளக்கு கொளுத்தி சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டேங்க. ஏன்னா எப்பயும் சொல்கிறது தான், முதலேருந்து ஒரு சில பேருக்கு ஞாபகம் இருக்கிறதுல எனக்கே ஞாபகம் இருக்கிறதில்ல. அதுக்கு தான் ஒவ்வொரு டைமும் கரெக்டாக ஞாபகம் பண்ணிக்குவேன். எங்கே நான் வெளியே விட்டுட்டு உள்ளே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருவோன்னுட்டு பயத்தில் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அது தான் கவனமாக மெயினில் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன். வெளியே தான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றி வைக்கணுன்ட்டு. வெளியே விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றி வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி விளக்கெல்லாம் காமாட்சம்மா விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டு சாமியும் கும்பிட்டேன். ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக ஒரு சாமி கும்பிட்டேன். எனக்கு வந்துட்டு தமிழ் படிக்க தெரியாது. அதனால் வந்துட்டு டிவியில் சாமி பாட்டு போட்டு நான் பாட்டுன்னு சாமி கும்பிட்டுருவேன். சுத்தமாக எனக்கு தமிழ் தெரியாது, படிக்க பேசுவேன் ஆனால் படிக்க தெரியாது. நான் எப்பயும் சொல்கிற ஒரு மந்திரம் மட்டும்தான் எனக்கு மைண்டில் அப்படியே ஞாபகம் வச்சுருப்பேன். வேறு எது படிக்க தெரிஞ்சால் ஓரளவுக்கு படித்து நம்ம கற்றுக்கலாம். படிக்க தெரியாதுங்க ஏன்னா சொன்னாங்கனாக்கா அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கலாம் இல்லைன்ட்டு அது ஒரு மந்திரம் மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
என்னன்னாக்கா ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் இந்த ஒரு மந்திரம் மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொன்னால் நல்லதுன்ட்டு. 3வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை சிறப்பாக செஞ்சு முடிச்சுட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாரி. ஸோ நான் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், அது நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நானே இந்த பூஜைக்கு ஃபஸ்ட்டு, அதனால் ஏதாவது தப்பாக ஏதாவது செஞ்சால் கூட கமெண்ட்டில் யாருன்னா சொல்லுங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்ட்டு, அது கண்டிப்பாக நான் சரி பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் பூஜா ரூம் இல்லைங்க தனியாக, அதுதாங்க எனக்கு பிரச்சனை. எனக்கு பூஜா ரூமெல்லாம் தனியாக இருக்கணும், நிறைய சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிடணுன்ட்டு நிறைய ஆசை. பட் ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு பெட்ரூமும் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்குது, அதில் சாமி ரூமெல்லாம் பண்ணலை. அந்த கபோர்டில் நான் பொருள் வைக்கிறதுக்கெல்லாம் பண்ணாங்களா, அதுலேயே நான் ஒரு செல்ஃபில் ஃபோட்டோ எல்லாம் வச்சு சாமி கும்பிடலாமே இப்போதைக்கு அப்படின்ட்டு அங்கே தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். மெயினாக பொம்பளைங்களுக்காகத்தாங்க சாமி ரூமே தனியாக இருக்கணும்னு நினைக்கிறது. ஏன்னா மாதத்துல நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டுக்கு தூரமாக வரோம். அந்த டைம் வந்துட்டு சாமி இப்போ பாருங்கள், ஒரு செல்ஃபில் நம்ம சாமி வச்சு கும்பிட்றோம்னு வச்சுக்கேன், நம்ம செல்ஃபில் அங்கே பொருளெல்லாம் வைக்கிறோம், நம்ம அங்கே போய் தான் கை வச்செல்லாம் எடுப்போம். இப்போ அது ஒரு மாதிரி நம்மளுக்கே மனசில் ஏதோ ஒரு மாதிரி உறுத்தும், என்னடா இந்த டைமில் கூட சாமி முன்னாடியே வரோம் அப்படின்றது. இப்போ எல்லாருமே நம்ம எல்லாம் சொல்கிறோம்ல, எல்லாமே மாறிச்சு அது அந்த காலம் அப்படின்ட்டு. நானுமே அப்படி நினச்சிருக்கேன். பெங்களூரில் எல்லாம் வேலை செய்யும்போது நான் என்ன பண்ணேன்னா, வீட்டுக்கு தூரம் ஆச்சுன்னா கோயிலுக்கே போய் சாமி கும்பிடுவேன். அப்போல்லாம் சாமி கும்பிடும்போது எதுவுமே தெரியாது. அதுலேருந்து சாமி விட்டு நான் கோயில் விட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் நானே ஃபீல் பண்ணுவேன், என்னடா இந்த டைமில் கூட கோயிலுக்கு வந்துட்டேனே அப்படின்ட்டு எனக்கே மனசு உறுத்தும். அன்றைக்கெல்லாம் ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்கும். சரிங்களா, யாருமே எதுவுமே இன்னுமே மாறவே கிடையாதுங்க, எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் நம்ம ஏதோ ஒரு மனசில் ஓரமாக தள்ளி வச்சுருக்கோம், அவ்வளோதான். என் வீட்டுக்காரர்கிட்ட அடிக்கடிக்கு கேட்பேங்க, சாமி ரூம் தனியாக மட்டும் கட்டி கொடுத்துரு, மற்றது நீ எதுவுமே வேணாம், தங்கம்லாம் நீ சுத்தமாக. ஏன்னா பெண்களுக்கு வந்து தங்கம்னா ரொம்ப பிடிக்கல, எனக்குமே பிடிக்கும். நான் அவர்கிட்ட கேட்குறது மட்டும், நீ அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு தேவையானது என்னால் முடிஞ்சப்போ நான் வாங்கிக்கிறேன், எனக்கு சாமி ரூம் மட்டும் கட்டி கொடுத்துரு அது போதும் அப்படின்னுவேன். பூஜைலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 நாளாகவே நேற்றுக்கும் அவ்வளோதான் இன்றைக்கும் அவ்வளோதான், தம்பிங்க 2 பேருமே 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கிறாங்க. கரெக்டாக நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டாக போய் சாமிக்கு விளக்கேற்றி சாமி கும்பிடணும், அந்த டைமுக்கு தாங்க 2 பேருமே ஏஞ்சிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யத்தாங்க போடும். என்ன சாப்பாடுனாக்கா, இது இட்லி ஊற்றி சாம்பார் தாங்க வைக்க போகிறேன், அதுக்கு தாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மாவு வேறு 1 வாரமாக தோசை இட்லி எதுவுமே நான் செய்யலை, வெறும் சாப்பாடு மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் செஞ்ச இட்லி தோசை இது மட்டும்தாங்க செய்யணும், வேறு எதுவுமே செஞ்சாலுமே அவருக்கு பிடிக்காதா, அதனால் எனக்கு மட்டும் என்ன தனியாக செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுமாரி செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதுலேயும் இந்த மாவு வந்துட்டு நாங்கள் கடையில் கொடுத்து மாவு ஆட்டுவோம். அவர் நேற்று வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் தான் எடுத்துகிட்டு போய் ஆட்டிகிட்டு வந்தார். ஞாபகமே இல்லை மாவு கரைச்சி வைக்கிறதுக்கு. நான் எப்போயுமே மாவு ஆட்டிகிட்டு வந்தேனாக்கா நான் கையோடு எடுத்துன்னு வந்து கரைச்சி வச்சுருவேன். அதுக்கு தான் முக்கால்வாசி அவர் அனுப்புறதில்ல, நான் மட்டும் போயிட்டு வந்துடுவேன், இல்லை நான் மறந்துடுவேன்ட்டு. இன்றைக்கி நான் சாம்பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க செஞ்சேன். அது எப்படின்னாக்கா, எப்பயுமே நான் என்ன பண்ணுவேனாக்கா, பருப்பு வேக வச்சுட்டு காயெல்லாம் கட் பண்ணி போட்டு குழம்பு தாளித்து விட்டு அதுக்கப்புறம் ஒரே முட்டை எல்லாமே செஞ்சுருப்பேன். இன்றைக்கி வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன், பட் நல்லா தான் வந்துச்சு. சாம்பாரும் வச்சுட்டு இட்லியும் 2 அரிசியில் ஊற்றி வச்சுட்டேங்க. எனக்கு இட்லி 2 அரிசியில் எதுக்குனாக்கா, காலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதியான இட்லியில் அதில் உப்புமா செஞ்சு கொடுத்தாக்கா 2 பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். மித்துக்குட்டிக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பாவும் நல்லா சாப்பிடுவாரு. அதனால் நான் இட்லி ஊற்றி வைக்கும் போதே ஒரு அரிசியில் சேர்த்து ஊற்றி வச்சுருவேன். செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் தரெல்லாம் கூட்டி விட்டு காலையில் வீடெல்லாம் கூட்டினேன். ஏன்னா எப்படியே பூஜை பண்ணி வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா பூஜை முடித்து உடனே தான் கூட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, 1 மணி நேரம் மேலே கூட்டலாம்ல. எல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தண்ணியும் கையோடு விட்டுட்டாங்க. 6 மணிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டாங்க இன்றைக்கி. அதுக்கப்புறம் மீதி தம்பி 2 பேருமே பார்த்துக்கிட்டு நான் கையோட தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். நான் தண்ணி பிடிச்சி முடிக்கிறதுக்கும் அவர் ஏஞ்சி வந்தார். அதுக்கப்புறம் வந்து துணி வேறு 2 நாளாக துவைக்கவே இல்லை, எல்லாமே அப்படியே போட்டுருந்தேன். சரி காலையில் தண்ணி நிப்பாடுத்தவங்களும் எல்லா துணியும் துவைச்சி போடலான்ட்டு துணிங்கெல்லாம் துவைச்சிட்டு கையோட அலாசி கம்போர்ட் போட்டு ஊற வச்சுட்டேன். அவர் வேலைக்கு போயிட்டேனாக்கா என்னால் துணி துவைக்கிற வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தம்பி வேறு ரொம்ப நேரம் தூங்குறதா இல்லை, இப்போல்லாம் தூங்க வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் வந்து பார்த்தாலும் ஏஞ்சி அழுதுகிட்டே இருப்பேன். அதனாலே முடிஞ்ச வரைக்கும் அவர் வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவேன். மெயினாக துணி துவைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு விஷயங்க, இது நான் சொல்லலாமல் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் தோணுது.
என்னன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்ட்டு வந்தாக்கா நம்ம போய் நிற்கிறது யாருக்கிட்டனாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மாக்கிட்ட, நம்ம கூட பிறந்தவங்கக்கிட்ட தான் போய் நிற்கிறோம். முக்கியமாக அவங்கக்கிட்ட தான் போய் நிற்கணும்னு தோணுது. அவங்கக்கிட்ட தான் நின்று அசிங்கப்பட்டுட்டு வரோம். சரிங்களா? அதே நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னாக்கா கடவுள்கிட்ட போய் மனசார நம்ம வேண்டிக்கிட்டாக்கா மனசார நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம சாமிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக சாமி நம்மளுக்கு தரும். எப்படின்னாக்கா இப்போ நம்ம ஒரு விஷயத்த கடவுள்கிட்ட நம்ம கேட்குறோம். அது நம்ம கேட்ட விஷயத்தோட பலன் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அது நம்மளுக்கு கொடுத்தவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம், நிறைய தடங்கள் வரலாம். கட்டாயமாக எல்லாருமே நம்ம தண்டிக்கப்படுவோம். நம்மளுக்கு ஒரு விஷயத்த கேட்ட உடனே கொடுத்துட்டா அந்த விஷயத்தோட மதிப்பே நம்மளுக்கு தெரியாமே போயிடும். அதனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்சது வேணும்னாக்கா நம்மளை எவ்வளோ சோதிப்பாருனாக்கா அவரால் எவ்வளோ நம்மளை சோதிக்க முடியுமோ அவ்வளோ சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தருவார். லேட் ஆனாலும் கட்டாயமாக தருவார். ஏன்னா அது வெளியே நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம 3 மணிக்கு எஞ்சி சாமி கும்பிட்றோமா, நம்ம என்ன நினைக்கக்கூடாதுனாக்கா நான் உனக்கு 3 மணிக்கு எஞ்சி பூஜை பண்ணுறேன், கண்டிப்பாக நான் கேட்டது நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது எப்போவுமே. அதுக்கு நம்ம என்ன நினைக்கணுனாக்கா நீ முன்னால் எப்போ கொடுக்கணும்னு தோணுதோ அப்போ நீ கொடு, அதே வெளியே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்ம காலையில் ஏஞ்சதுலேருந்து தூங்குறதுல ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது கூட இது ஒரு வேலையே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் 3 மணிக்கு எழுந்திச்சி குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றணும், அதை ஒன்று தான். அதே டெய்லி ரொட்டீனாக மாற்றிட்டு நம்ம பாட்டை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம நினச்சது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம லைஃப்பில். அதுலேயும் இந்த பிரம்ம முகூர்த்த வீடியோ எல்லாம் போடுவாங்கள்ல, அந்த வீடியோக்கு கீழே சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நல்லதாகவும் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நான் கஷ்டப்பட்டு இந்த பூஜை எடுத்து நடத்தினேன், 48 நாள் பண்ணேன், ஒரு வாரம் பண்ணேன், 11 நாள் பண்ணேன், எனக்கு நான் நினச்சதும் நடக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படியெல்லாம் நினைக்கிறாங்களேன்ட்டு. எல்லாத்துலேயுமே பொறுமை வேணுங்க. பொறுமையாக இருந்தாக்கா வாழ்க்கையிலும் சரி எல்லா விஷயத்துலையும் நம்ம ஜெயிச்சிடலாங்க கண்டிப்பாக. அதுலேயும் இன்னொரு விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணுங்க. என்னன்னாக்கா அது யூடியூப் விஷயத்துலங்க. அதுலேயும் எல்லாருக்குமே கனவு இருக்கும்ல, நம்மளும் எப்படியாவது யூடியூப்பில் ரன் பண்ணிட்டு அதில் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் ஃபேமிலியிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும். சரிங்களா? அதனாலே நிறைய லேடிஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி ஒரு சில பேர் சொல்கிறீங்க சந்தோஷத்துக்காக ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு, அது கிடையாது. நானே இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். அது சுத்தமாகவே க்ரோ ஆகலை. இந்த சேனலுமே க்ரோ ஆக மாட்டேங்குது. என்னாலே தெரியல. என்னாலையும் எவ்வளோ தான் பொறுமையாக இருக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. மக்கள் ரீல்ஸுக்கு தாங்க அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மள மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் என்ன பண்ணுறோமோ இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ளாகாக போட்டோம்னா யாரும் பார்க்கவும் மாட்டேன்றாங்க, சப்போர்ட் அதிகமாக பண்ண மாட்டேன்றாங்க. நம்மளோட சேனலில் க்ரோத்தே ஆக மாட்டேங்குது. அது நினச்சா தாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா வீடியோ எடுக்கவே தெரியாதுங்க, சுத்தமாக தெரியாது. இப்போ தான் ஓரளவு எடிட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஏதோ ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எடிட் பண்ணுற ஆப்பு, பெஸ்ட் ஆப்பை தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே ட்ரை பண்ணுறேன். நான் எந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன்னா எடிட் பண்ணுறதுக்கு இன்ஷாட்டு அந்த ஆப் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதிலே எல்லாமே இருக்குது. அதனால் அது ஒரு ஆப் மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்றது எதுவுமே தெரியாது. மறுபடியும் உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறது ஒரே விஷயந்தான், ப்ளீஸ் எல்லாருமே என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரையும் முடியல. இந்த சேனல் 3வது டைமாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன நினச்சா எனக்கு இந்த ஒரு விஷயத்தில் என்னால் முடியல, இதில் ஜெயிக்கவே முடியாதோன்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸுங்க. மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்க முடியல என்னால், இருந்தாலுமே கேட்டுக்கிறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோ எடுத்தாலுமே காலையில் வீடியோ எடுத்து முடிச்சிடுவேன். ஆனால் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு தாங்க விட மாட்டாங்க என் பசங்க. இப்போயுமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது